வணக்கம். நீங்க உடல் நலத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்கன்னு தெரியும். அதனால இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஆழமா அலசப் போறோம். வணக்கம். ஆமா, இன்னைக்கு பேசுறது ரொம்ப முக்கியம். டாக்டர் கேசி மீன்ஸ் பத்தி. ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்ச மருத்துவர் அவங்க. வளர்சிதை மாற்ற ஆரோக்கியம், அதாவது மெட்டபாலிக் ஹெல்த் பத்தி அவங்க சொல்றத பார்க்க போறோம். ம். சிம்பிளா சொன்னா உங்க உடல் உணவை எவ்வளவு திறமையா சக்தியா மாத்துதுங்கிறது தான் இது. ஆமா. இப்பெல்லாம் எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்கு. குழப்பமா தான் இருக்கு. அதனால நம்ம உடல்நல பிரச்சனைகளோட மூல காரணத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். ஆமா, ஆரம்பிக்கவே எப்படி சொல்றது, ஒரு ஷாக்கிங்கான புள்ளி விவரத்தோட ஆரம்பிக்கலாம். டாக்டர் மீன் சொல்றாங்க, அமெரிக்கா பெரியவர்கள்ல 93% பேருக்கு 93% பேருக்கு வளர்சிதை மாற்ற ஆரோக்கியம் சரியா இல்லையா? 93 நம்பவே முடியலையே. இது ஏதோ சின்ன விஷயம் மாதிரி தெரியலையே. நிச்சயமா இல்ல. இது சர்க்கரை நோய், இதய நோய், சில புற்றுநோய்கள்னு நிறைய நாள்பட்ட வியாதிகளோட நேரடியா தொடர்புல இருக்கு. அப்படியானா நம்மளோட மருத்துவ முறை ஏன் இத சரியா கவனிக்க மாட்டேங்குது? டாக்டர் மீன்ஸ் அவங்க அம்மாவோட கதையே ஒரு உதாரணமா சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அனுபவம். அவங்க அம்மாவுக்கு நல்ல மருத்துவமனைகள்ல தான் சிகிச்சை பார்த்தாங்க. ஆனா கணைய புற்றுநோயால திடீர்னு இறந்து போனாங்க. ம் மருத்துவர்கள் இது துரதிருஷ்டம்னு சொன்னாங்களாம். ஆமா. ஆனா டாக்டர் மீன்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி பல வருஷமா வளர்சிதை மாற்றக் கோளாறு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம சுகாதார அமைப்பு பெரும்பாலும் சொல்லுங்க. திடீர்னு வர்ற பிரச்சனைகளை, அதாவது அக்யூட் இஷ்யூஸ், அதை சரி பண்றதுல ரொம்ப திறமையா இருக்கு. ஆனா இந்த மாதிரி மெதுவா வருஷக்கணக்கில் உருவாகிற நாள்பட்ட பிரச்சனைகள் அதோட மூல காரணம். அதாவது இந்த வளர்சிதை மாற்ற கோளாறு. ஆமா, அது சரியா கவனிக்கிறது இல்ல, இல்லனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லன்னு கூட சொல்லலாம். புரியுது. அவசர சிகிச்சையில நாம பலமா இருக்கோம். ஆனா மெதுவா உடம்புக்குள்ள வர்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுலயோ சரி செய்யறதுலயோ கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். நீங்க சொன்னீங்க வளர்ச்சிதை மாற்றம்னா செல்கள் உணவை ஆற்றலா மாத்துறதுன்னு. இது எப்படி தப்பா போகுது? நல்ல கேள்வி. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட நவீன வாழ்க்கை முறை தான். ஓஹோ. நாம சாப்பிட பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் நம்ம தூக்கம் குறைஞ்சு போறது, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, அதிகமான மன அழுத்தம், இதெல்லாம் நம்ம செல்களோட அந்த ஆற்றல் உற்பத்தி செயல்முறைய பாதிக்குது. அப்படியா? எப்படி பாதிக்குது? சிம்பிளா சொன்னா, செல்கள் சரியா ஆற்றலை உருவாக்க முடியாம திணறுது. இதுவே உடம்புல பல பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விடுது. சரி. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மலைப்பாதான் இருக்கு. ஆனா இதுக்கு தீர்வு இல்லையா? டாக்டர்ஸ் மீன்ஸ் என்ன சொல்றாங்க? நிச்சயமா தீர்வு இருக்கு. அதுவும் நம்ம கையிலேயே இருக்குன்னு தான் டாக்டர் மீன்ஸ் சொல்றாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. முதல்ல நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னு கவனிக்க கத்துக்கணும். நம்ம உடம்ப கவனிக்கணுமா? ஆமா. சின்ன சின்ன அறிகுறிகள் வந்தா கூட அதை வெறும் தொந்தரவா பார்க்காம, என் உடம்பு எனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. எளிமையான மாற்றங்களா? என்ன மாதிரி? முக்கியமா 5 விஷயங்கள் சொல்றாங்க. முதலாவது உணவு. சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட தானியங்கள், அப்புறம் இந்த கடைகள்ல கிடைக்கிற பலவிதமான தாவர எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியல் சீட் ஆயில்ஸ், அது எல்லாம் குறைச்சிக்கணும். ஓகே, அதுக்கு பதிலா இயற்கையான முழுமையான பதப்படுத்தப்படாத உணவுகளை சாப்பிடணும். ரெண்டாவது தூக்கம். போதுமான நல்ல சீரான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் இவ்வளவு முக்கியமா? ஆமா. வார இறுதியில தூங்குற நேரம் ரொம்ப மாறிச்சுன்னா அதுக்கு சமூக ஜெட்லாக், சோஷியல் ஜெட்லாக்னு பேரு. அது கூட நம்ம உடலோட கடிகாரத்தை பாதிச்சு வளர்சிதை மாற்றத்தை கெடுக்கும். அடடா. சரி, மூணாவது என்ன? மூணாவது இயக்கம். தினமும் நடக்கணும். குறைஞ்சது ஒரு 7000 அடிகள் நடந்தா நல்லது. முக்கியமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன நடை போறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ரொம்ப உதவும். ஓ, சாப்பிட்டதும் நடக்கிறதா? சரி, நாலாவது மன அழுத்தம். இதை கையாள்றதுக்கு வழிகளை கண்டுபிடிக்கணும். தியானம், யோகா, இல்ல பிடிச்ச விஷயங்களை செய்யறது, ஏதோ ஒண்ணு. அஞ்சாவது கடைசியா மெதுவா சாப்பிடுறது. வேகமா அள்ளி போட்டுக்காம கொஞ்சம் நிதானமா ரசிச்சு சாப்பிடுறது கூட வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆடா, இவ்ளோ சிம்பிளான விஷயங்களா? தூக்கத்துக்கும் மெதுவா சாப்பிடுறதுக்கும் கூட சர்க்கரை அளவுக்கும் தொடர்பு இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இந்த விஷயங்கள் பரவலா பேசப்பட மாட்டேங்குது, இல்லனா நடைமுறைக்கு வர மாட்டேங்குது? இதுக்கு வேற ஏதாவது பெரிய தடைகள் இருக்கா? டாக்டர் மீன்ஸா மருந்து நிறுவனங்களோட தாக்கம் பத்தியும் சொல்றாங்களே. ஆமா, அது ஒரு முக்கியமான புள்ளி, மறுக்க முடியாது. சில சமயம் நம்ம சுகாதார அமைப்போட சில நடைமுறைகள், குறிப்பா மருந்து நிறுவனங்களோட விளம்பரங்கள், அவங்களோட செல்வாக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுது?
நோயோட மூல காரணத்தை கவனிக்காம அறிகுறிகளை மட்டும் சரி செய்யற மருந்துகள் மேல கவனத்தை திருப்புது. வாழ்க்கை முறை மாற்றங்களோட முக்கியத்துவத்தை விட மருந்துகளோட விற்பனைக்கு ஒரு வகையில அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஓ, அப்ப இதுவும் ஒரு காரணமா? ஆமா, இதனாலதான் நம்ம ஆரோக்கியத்துக்கான பொறுப்பை நாமளே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த வளர்ச்சதை மாற்ற ஆரோக்கியம்ங்கிறது நம்ம பயப்படுற அளவுக்கு அப்படி ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாத விஷயம் இல்ல. கரெக்ட். ரொம்ப சிக்கலானதெல்லாம் இல்ல. நம்ம உடம்பு சொல்றத கொஞ்சம் கவனிச்சு சில எளிய வாழ்க்கை முறை மாற்றங்களை செஞ்சாலே போதும், நம்ம ஆரோக்கியத்தை நம்மளே நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். சரியா சொன்னீங்க. அந்த புள்ளி விவரங்களை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா நம்ம உடம்போட ஆற்றலை எப்படி திரும்ப கொண்டு வர்றது, எப்படி அதை சரியா பயன்படுத்துறதுன்னு யோசிக்கலாம். உடல் நலம்ங்கிறது நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு பயணம் மாதிரி. ஆமா, அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை, ஒரு பயணம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும், அது நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதா இருக்கலாம், இல்ல எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்றதா இருக்கலாம், உங்க அடுத்த கட்ட ஆரோக்கியத்துக்கான ஒரு படிக்கட்டு மாதிரி. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம உடல்நல பயணத்தை எப்பவுமே ஒரு பயம் கலந்த விஷயமா பார்க்காம, அதை நம்ம உடம்போடையும் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையோடையும் இன்னும் ஆழமா இணையறதுக்கான ஒரு வாய்ப்பா மாத்திக்கிட்ட எப்படி இருக்கும்? இதுதான் நீங்க இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.